ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஊர்லேருந்து ஷார்ஜாவிலேருந்து நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் 2 நாள் கழித்து நம்ம இந்த பிள்ளையார்பட்டி போயிருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். 2 வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோலாம் பிடிச்சிருக்கா, என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வாய்ஸ் கொடுத்து வீடியோஸ் போட சொன்னீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பிள்ளையார் கோயில் உள்ள சாமி கும்பிட்டுட்டு வெளியில் தெப்பக்குளம் இருக்குல்ல, அங்கே நான் நின்று என் பையனை பொறி வாங்க போய் சொல்லியிருந்தேன். வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பொறி வாங்கி அந்த தெப்பக்குளத்துக்குள்ளே நிறைய மீன் எல்லாம் இருந்தது, அதுக்கு போடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் எல்லோரும் ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம். போட்டுக்கிட்டு ஆடு 2 எங்கேருந்து தான் வந்ததுன்னே தெரியல. அப்புறம் அவங்களுக்கும் அந்த பொரியில் கொஞ்சம் கொடுத்துட்டு சாமி நல்லா கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு உள்ளே எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் உள்ளே எடுத்தது. அப்புறம் வெளியில் இந்த ஃபோட்டோ வந்து வெளியில் எடுத்தோம். அப்புறம் பிள்ளையார் கோயிலெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க பைரவர் கோயில் போயிருந்தோம். அந்த பைரவர் கோயில் எந்த ஊருன்றது எனக்கு தெரியல. ஊர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருக்கையில் இந்த வீடியோ எடுத்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த ஓவியம்லாம் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கா பாருங்களேன். அவ்வளோ நுண்ணியமாக சூப்பராக அதை பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு நிறைவாகவும் சூப்பராக இருந்தது. விட்டுட்டு வெளியில் வரவே மனசில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு சிவனை கும்பிட சொன்னாங்க. அப்புறம் பைரவரை 2வது கும்பிட சொன்னாங்க. அப்புறம் கும்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க குபேரர் கோயிலுக்கும் போயிருந்தோம். காருன்றதுனால பக்கத்தில் சட்டுன்னு கூட்டம் இல்லை. நாங்கள் போகிறப்போ மார்னிங்கே போயிட்டோம். ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் இங்கே கிளம்பிட்டோம். நல்லா தரிசனம் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் அந்த பையன்ட்ட நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தோன்னே டப்புன்னு வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டேன். அதில் உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு. அப்புறம் அதை வாங்கி நகைச்சிட்ட கொடுத்து பேக்கில் வைக்க சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் 100 ரூபா இருந்துச்சு. அந்த பையனுக்கு 15 ரூபா கேட்டிருந்தான். சில்லறையில் அப்புறம் பக்கத்தில் பூக்கடையில் வந்து தாமரைப்பூ சாமிக்கு வாங்கிட்டு அப்புறம் அந்த பையன்ட்ட காசு கொடுத்துட்டு உள்ளே போனோம். காசு உள்ளே தேடிக்கிட்டு இருக்கேன், சில்லறை இல்லை அப்படின்றதுனால உள்ளே தேடிக்கிட்டு இருக்கேன், சில்லறை இல்லைன்னு சொன்னோன்னா அப்புறமாட்டி அந்த பூ வாங்கினது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டான் என் தங்கச்சி. அப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த குபேர கோயில் சுற்றி எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது பாருங்களேன். நம்ம ஊரில் இருக்கையில் அதோட அனுபவமே தெரியாது. நான் இங்கே இருக்கையில் அதோட அனுபவமே எனக்கு தெரியல. நம்ம ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமாட்டே அதோட அனுபவங்கள்லாம் எனக்கு தெரியுது. இது என் பெரிய பையன், என் தங்கச்சி, சின்ன பையன் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கீழே இறங்கையில் இந்த வீடியோ எடுத்தோம். கெஞ்சி எல்லாரும் என் பையனை எடுக்க சொன்னேன். அப்புறம் இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் குன்றக்குடி முருகன் கோயில் போயிருந்தோம். அங்கே போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்றதுக்காண்டி போயிருந்தோம். போகிற வழியில் இவர் இருந்தார். இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வெயிட் பண்ண கூட்டமாக தான் இருந்தது இங்கே. ஆசீர்வாதம் வாங்கல அந்த கிளிப்பு அவர் ஆசீர்வாதம் பண்ணல நல்லா மண்டையில் குத்திருச்சா. என் தங்கச்சி சிரிச்சாதான் நானும் சிரிச்சிட்டேன். அங்கே போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு மலை ஏறினோம். மலை ஏறி சாமி கும்பிட்டுட்டு மன நிறைவாக இருந்துச்சு. அந்த ஃபீலிங்லாம் உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியுமான்றது எனக்கு தெரியல. வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து கோயிலுங்களுக்கு இந்த பச்சை பசுமையெல்லாம் பார்க்கல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே வந்து அப்புறம் நம்ம புதுக்கோட்டையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு வேணும். எல்லாருக்கும் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. இந்த கடவுள் யாருக்கும் எந்த கஷ்டம் கொடுக்காம எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.